ஊரா விட்டு நெய்யில் ஒரு அசம்பிளியில் நேரடியாக காட்டுற கவர்மெண்ட் தான் நேர்மையான கவர்மெண்ட். ஊழல் இல்லாத கவர்மெண்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சூப்பர் கவர்மெண்ட், லஞ்ச லாவணி இல்லாத கவர்மெண்ட். அதே போல் எனக்கு தெரிஞ்சவங்க ரேஷன் கார்டு 6 வருஷமாக ட்ரை பண்ணுறோம், கிடைக்கல. இப்போ போனாங்க, போய் 15 நாளில் ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்க. டிஎம்கே ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது வந்து செஞ்சுருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த தாய்மாமன் திட்டம் வந்து எல்லாருக்குமே சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. 500 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார். ஆனால் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார். 500 யூனிட்குள்ளே வந்தால் தான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்கிறாரு. இவ்வளோ சீக்கிரத்திலே புது கட்சி இவ்வளோ பண்ணுறது பெரிய விஷயம். அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஆனால் ஜென்சிக்காகலாம் ரொம்ப நல்லா தானே பண்ணுறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸுக்கெலாம் ரொம்ப சப்போர்ட் தராங்க. நிறைய ஸ்டேடியமில் நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் அடிக்கடி நடக்குது, ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. இந்த ட்ரக்ஸில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபஸ்ட்டோட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நடக்கிறது தான் நடந்துன்னு தான் இருக்குது. இல்லைண்ணா, எல்லாமே காமிக்கணும்ண்ணா. அப்போ தானே நாங்கள் பார்க்க முடியும். அவங்க என்ன பேசுகிறாங்க தெரிஞ்சிக்க முடியும், இவங்க என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சிக்க முடியும். எல்லாமே தெரிஞ்சிக்கணும் தானேண்ணா. ஏன்னா இத்தனை நாள் நாங்கள் பார்க்கல. இப்போ தான் என்ன நடக்குது. ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ்லாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கவே மாட்டோம். இப்போ தான் பார்க்குறோம். எதனாலனா இந்த மாதிரி அவங்க இது பேசுகிறாங்க, இவங்க இந்த ஸ்கீமுக்கு கொண்டு வராங்க, அவங்க இந்த ஸ்கீமை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதெல்லாம் தெரியறதுனால இப்போ பேசுகிறோம். எங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது, இப்படிலாம் நடக்குமோ, இப்படிலாம் இருக்குமோ. உள்ள அவங்க பேசும்போது இவங்க கத்துவாங்களோ, இவங்க பேசும்போது அவங்க கத்துவாங்களோ, அப்படிலாம் புரியுதுண்ணா. நாங்கள் கண்ணால் பார்க்குறது இப்போ தான். இந்த எம்எல்ஏக்கெலாம் 4 வீலர் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அது ஏன் ப்ரொவைட் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு எம்எல்ஏ வந்து 5 இயர்ஸ் இருப்பாங்களா கரெக்டாக? அவங்களுக்கு வந்து இப்போது எப்படி இருந்தாலும் ஒரு எம்எல்ஏக்கு 1 to 1.5 lakh சேலரி இருக்கும். அவங்க ஒரு கார் வாங்குறாங்கன்னா அது 20,000, ஒரு 1 lakh இனிஷியலாக கட்டி 20,000 மந்த்லி கட்டலாம். அந்த மாதிரி கட்டினாலே அவங்க வாங்கிக்கலாம் காரு, ஓகேவா? ஏன்னா அவங்க செய்கிற வேலைக்கு அவங்க சம்பளம் தராங்க, அது ஓகே. இப்போ எங்கள் வரி பணத்துலேருந்து அவங்க ஏன் கார் வாங்கணும்? ஒரு இனோவா காருன்றது சும்மா வந்துட போகிறது கிடையாது. ஒரு இனோவா கார் வந்து 40 லட்ச ரூபா. அப்போ 234 பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிறவங்க வாங்க மாட்டோம், இல்லாதவங்க தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் தலைவர் நான் டிவிக்கு தப்பு சொல்ல, இவ்வளோ சின்ன டைமில் இவ்வளோ பண்ணுறது பெரிய விஷயம் தான். இருந்தாலும் தலைவர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மக்கள் பணத்துலேருந்து எடுக்கிறது தான் கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஏன்னா சார் டைலாக்லாம் பேசிக்கிறாரு, ஊரா விட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அவங்க செய்கிறது கரெக்டாக. எம்எல்ஏ ஆப்போசிட் பர்சனுக்கோ தரன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அவங்களா இருக்கிறவங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் ரொம்ப அங்கே யாருமே இல்லாதவங்களாம் வர போகிறது கிடையாது. மேபி ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் இருக்கிறதே அதிகம். அவங்களுக்கு அவர் நினச்சா ஈஸியாக வாங்கி தரனால, அவர்கிட்ட இல்லாத காசா மக்கள் பணத்துலேருந்து எடுக்கிறது தான் அது தப்பாக தோணுது. அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. சேஃப்டி வைஸ் எல்லாமே ஓகே, நல்லா இருக்கு. மெயினாக ஃப்ரீ எஜுகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இந்த பாவர்ட்டி லைன் கீழே இருக்கவங்க, அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மெயினாக ஃப்ரீ எஜுகேஷனு, காலேஜ் ஃபீஸ் எல்லாத்தையும் இது பண்ணணும். மார்க் எடுத்தவங்களுக்கும் அதுக்கேற்ற ரிவார்டும் கிடைக்கணும். மேபி புதுசாக ஒருத்தவங்கிட்ட கொடுத்து பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. அதாவது இதுக்கு முன்னாடி பண்ணவங்கக்கிட்டையும் பெருசாக அதுமாரி இல்லை, புதுசாக வந்து கேட்கும்போது கொடுத்து தானே ஆகணும். அது வந்து அவங்க கையில் இருக்க, அவங்க பண்ணுறதை பொறுத்து. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை கேட்டு தான் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க நல்லது பண்ணால் இருப்பாங்க, எதுவும் செய்யலை, சொன்னதுக்கு எதுவும் பண்ணலைன்னா திருப்பி அந்த ஆட்சி கழிஞ்சு தான் அதான். இல்லை, ரேஷன் அரிசி வந்து எல்லாருக்கும் யூஸ் தான். அதில் தான் மாவு அரைக்கிறாங்க, இட்லி தோசை இது இருக்கணும் தான். நல்ல ஒரு அரிசியை வந்து தரேன்னு சொல்கிறாரு. தரேன்னு சொல்கிறாங்கன்னா தரட்டும், வந்தோடனே அது எப்படி இருக்குது பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். டிஎம்கே ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது வந்து செஞ்சுருவாங்க. இந்த மாதிரி லேட் பண்ண மாட்டாங்க. என்ன செஞ்சுருக்காங்க? ஏதாவது எல்லாம் அறிவித்த உடனே பட்டு செஞ்சுருவாங்க. ஒரு மாற்றமும் தெரியல. இது அதே மாதிரியே இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த அசம்பிளியில் அன்னபூர்ண சிலிண்டர் வந்து அறிவிச்சிருக்காரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா? அதை ஓகேண்ணா, இப்போதைக்கு நடுவரைக்கு நல்லா இருக்குது, நல்லா தானே இருக்குது. அது இப்போதைக்கு அது என்னன்னா பெரிய விஷயம் தானே. அதுதான் நான் எதிர்பார்த்தோம். இன்னும் அந்த 2,500 ரூபாய் தான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறோம். அதுவும் கொஞ்சம் பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் பார்க்குறது. 3 கேஸ் சிலிண்டரு அது வந்து எங்கள் பேங்க்கில் வந்து வரவு வந்துடும். அந்த கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டிங்கன்னா அதேமாரி பஸ்ஸு வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ சொல்லியிருக்காரு. எல்எஸ்எஸ்ஸு, எக்ஸ்பிரஸ்ஸு, டீலக்ஸு இதெல்லாம் சொல்லியிருக்காரு. நகரம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் இலவசமாக போகலாம் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்காரு. இது நல்ல வரவேற்க நல்ல விஷயம். முன்னாடி யாரும் பண்ணல. இங்கே சிட்டியில் மட்டும்தான் இதுமாரி பண்ணாங்க. இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்காரு விஜய் சார். மக்களாம் நல்லா பயன் பெறுவாங்க. வரி பணத்திலலாம் அந்த கார்லாம் வாங்குற மாரி இல்லை. இவர் சொந்த பணம் இந்தமாரி தான் இருக்கும். அது பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அது குடியிருப்பு, அது வந்து இடைஞ்சல் வராத, குடியிருப்புக்கு வந்து இடைஞ்சல் வராத, மக்களுக்கு இடைஞ்சல் வராத, அது வந்து பண்ணுவோன்னு தான் சொல்கிறாரு. அது சொல்லி அந்த இடத்துல பண்ணாமல் வேறு இடம் மாற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அது நல்லது. ஏன்னா எல்லாமே இதுக்கு முன்னாடி
2 ஆட்சி இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் நாங்கள்லாம் பார்க்குறதில்ல. இப்போ விஜய் சார் ஆட்சிக்கு வந்தோடனே இந்த அசம்பிளி சட்டப்பேரவை எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் உண்மையாக என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறோம். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அவங்க எதிர்கட்சி வந்து எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிடுறாரு. இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இருக்க விஜய் சார் நல்லா பண்ணுவார், எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. மக்கள் மனசில் வைக்கிற முதலமைச்சர்னா இதுவேல ஒரு நாள் பார்க்கவும் முடியாது. விஜய் போடலாம் உண்மையிலே ஒரு மனிதன் பார்க்க முடியாது, கடவுளுக்கு சமம். இன்றைக்கி பறந்தார் விமானத்தை சொன்னால் போல நிறைவேற்றிட்டு இருப்பார். வளர்ச்சினா என்ன வளர்ச்சி? விவசாயம் இல்லாமல் வளர்ச்சியே கிடையாது. மனசார பாராட்ட வேண்டிய விஷயம். பஸ்ஸு தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த ஆட்டோக்காரங்களாம் கொஞ்சம் பல்ப் அடி வாங்குது. ஏன்னா இங்கே வந்து நம்ம வட சென்னையில் வந்து 10 ரூபா 20 ரூபாய்க்கு ஆட்டோ ஓட்டுறோம். என்ன இந்த இலவச பேசுறதுனால கொஞ்சம் எல்லாருக்கும் கஷ்டம். நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. லேடிஸ் நல்லது, ஆனால் இதை நம்பி பிழைக்கிறோம் நிறைய பேர். வட சென்னையில் நம்ம இதெல்லாம் ஆட்டோ ஷேர் ஆட்டோ கிடையாது. ஆனால் நாங்கள் 10 ரூபாய்க்கு ஓட்டுறோம். 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு மக்கள் கோசம் ஓட்டுறோம். இது கொஞ்சம் ஐடியா, இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆட்டோக்காரங்களுக்கு என்ன கொஞ்சம் வழி பண்ணாலும் நல்லாயிருக்கும். என்ன மீதி எல்லாமே சூப்பர். சிலிண்டர் சொன்னால் போலவே செப்டம்பர் மாதம் பண்ணி கொடுக்குறாரு. அதனால அது இப்போ என் விஷயத்தில் ஒரே விஷயம் சொல்லணுக்கா. என் பொண்ணுக்கு ரேஷன் கார்டில் பேர் மாற்றணும். போன கவர்மெண்ட்டில் என் பொண்ணு பேர் நேகாஸ்ரீ. காவுக்கு சமஸ்கிருத எழுத்து வந்து காவை போட்டாங்க. ஆதார் கார்டில் போய்ட்டு மாற்றிட்டு வந்துட்டேன். ரேஷன் கடைக்கு போனேன். போன கவர்மெண்ட்டில் ஒரு பேர் மாற்றுறதுக்கு 2000 ரூபா கேட்டானுங்க. லஞ்சம் கொடுத்து நான் பேர் மாற்றின அவசியம் சொல்லிட்டு வெளியே வந்தேன். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி போனேன். என்ன மரியாதை, மிஞ்சி போனால் 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சு கொடுத்துட்டாங்க. மீனெல்லாம் பேர் மாற்றும் போது கெசட்டில் காட்ட மாட்டாங்க. சார் நீங்கள் வந்து பேர் பாருங்க காட்ட மாட்டாங்க. இப்போ சார் பேர் பாருங்க, கரெக்டாக இருக்கா பாருங்க, இது இருக்காது சொல்லிட்டு மரியாதை கொடுத்து பார்த்தேன். கெசட்டில் கரெக்டாக பேர் மாற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கணவர் பேர் வந்து என் பேர் போல எங்கள் அப்பா பேர் போட்டாங்க. மறுநாள் போனவுடனே 10 நிமிஷம் தான் வேலையை முடிச்சுட்டு நெட் சென்டரில் போட்டு காப்பி வந்துச்சு. ஒரு நயா பைசா வாங்கலை, ஒரே ஒரு ரூபா வாங்கலை. சூப்பர் கவர்மெண்ட், லஞ்ச லாவணி இல்லாத கவர்மெண்ட். அது உண்மையிலே கன்ஃபார்ம். நான் ஏன்னா மற்றவங்களாம் சொல்லுவாங்க, நான் அனுபவிச்சிட்டேன். அதே போல் எனக்கு தெரிஞ்சவங்க ரேஷன் கார்டு 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், கிடைக்கல. இப்போ போனாங்க, போய் 15 நாளில் ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்க. மரியாதை கொடுக்குறாங்க. மீனெல்லாம் இல்லை அப்படி போப்பா போய் 2 மாதம் கழிச்சா 1 மாதம் கழிச்சாங்க. இப்போ அந்த சீனே கிடையாது. போன உடனே வேலை நடக்குது. அதே போல் இன்றைக்கி அசம்பிளி எல்லாத்தையும் நேராக காட்டுறாங்க. இது வரைக்கும் யாரும் காட்டுறதில்லை. ஒருத்தன் 75 ஒருத்தன் 50 வருஷம் சொன்னாங்க. இந்த கவர்மெண்ட்டு கரெக்டாக காட்டுறாங்க. ஒரு அசம்பிளியில் நேரடியாக காட்டுற கவர்மெண்ட்டு தான் நேர்மையான கவர்மெண்ட். ஊழல் இல்லாத கவர்மெண்ட்டு இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கரெக்டாக நடத்துகிறாரு, ப்ராப்ளமே கிடையாது. சூப்பர் கவர்மெண்ட்டு. விஜய் உண்மையிலே ஒரு தங்கமான மனுஷனோட தெய்வம் ஆகிட்டு. இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து எவ்வளோ பேர் கண்ணீர் இன்றைக்கி பார்த்தேன். நம்மளே கஷ்டமாக இருந்தது. விவசாய பூமி பிறந்து வந்த பூமி விட்டு போக முடியுமா? இவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ தமிழர் சொல்லுங்க சாவிச்சு போடுது. ஆனால் கரெக்டாக பண்ணிட்டார். நீ வளர்ச்சின்னு சொல்கிற, யாருக்கு வளர்ச்சி? ஒரு வளர்ச்சி வரனா விவசாய நிலம் இல்லாமல் பூமி இருக்குது பார்த்தியா, அந்த இடத்துல டெவலப் பண்ணலாம். அந்த பூமியை பார்த்தீங்களா, சுற்றி விவசாயம், 13 கிராமம் எங்கே போவாங்க? இது போல் தான் ஸ்ரீலங்காவில் போட்டு நடுத்தர நிற்க வச்சானுங்க. இவங்க தமிழுக்கு போன கவர்மெண்ட் தமிழுக்கு போன ஆட்சியே கிடையாதுங்க. இது அது வந்தவனுக்கெல்லாம் ஒட்டு கொடுத்துட்டு இருக்கிற தமிழை வச்சுருக்காங்க. விவசாயம் இல்லாமல் சோறை துணுவாங்களா, பணத்தை துணுவானுங்களா? எப்படி கவர்மெண்ட்டு வளர்ச்சினா என்ன வளர்ச்சி? கம்பெனிக்கு வந்தால் வளர்ச்சி ஆகிடுமா? இன்றைக்கி 100 ரூபா இருந்தாலும் 50 ரூபா இருந்தாலும் விவசாயம் அரிசி இருந்தால் சாப்பிட முடியும். 1,00,000 ரூபாய் இருந்து அரிசி இல்லைன்னா யாரும் செய்ய மாட்டாங்க. தைரியமாக செஞ்சுக்கிறாரு. உண்மையில் வளர்ச்சிலாம் வந்து விவசாயத்தை அழிச்சிட்டு வளர்ச்சி கிடையாது சார்.